நாள் தியானம் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஷைன், தாக்கமுண்டாக்கு பிரகாசி. இன்று குறிக்கப்பட்ட வேத பாகம் மத்தேயு 28 அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. Matthew chapter 28 verses 1 to 10. பாகத்தை வாசிக்க கேட்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்திறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். Matthew chapter 28 verses 1 to 10. After the Sabbath at dawn on the first day of the week, Mary Magdalene and the other Mary went to look at the tomb. There was a violent earthquake, for an angel of the Lord came down from heaven and going to the tomb rolled back the stone and sat on it. His appearance was like lightning, and his clothes were white as snow. The guards were so afraid of him that they shook and became like dead men. The angel said to the women, "Do not be afraid, for I know that you are looking for Jesus who was crucified. He is not here. He has risen, just as he said. Come and see the place where he lay. Then go quickly and tell his disciples, he has risen from the dead and is going ahead of you into Galilee. There you will see him. Now I have told you." So the women hurried away from the tomb, afraid yet filled with joy, and ran to tell his disciples. Suddenly Jesus met them. "Greetings," he said. They came to him, clasped his feet, and worshipped him. Then Jesus said to them, "Do not be afraid. Go and tell my brothers to go to Galilee. There they will see me." இந்த சமூகத்தில் நாம் வாசித்த பகுதியில் வரும் பெண்களில் நீங்கள் ஒருவராக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இயேசுவின் ஊழியத்துக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் இந்த பெண்கள். இதை நாம் மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 55 காணலாம். சுகம் பெற, நம்பிக்கை பெற அவரை தேடி வந்தவர்கள் இந்த பெண்கள். மத்தேயு 9 அதிகாரம் வசனங்கள் 18-26 வரை இதை நாம் காணலாம். ஆண்கள் கூடியிருக்கும் இடத்தில் அவரிடம் வந்து அவரது தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தவரும் பெண்தான். மத்தேயு 26 அதிகாரம் வசனங்கள் 6-13 வரை இதை நாம் பார்க்கலாம். For a moment imagine that you are the women in the passage that we read. Women who accompanied Jesus in his ministry, reaching out to him for healing and hope, and disrupting an all-male gathering to anoint his head. இயேசு சிலுவையில் அறையப்படும் போது பெண்கள் அங்கிருந்தனர். சீஷர்கள் இயேசுவை விட்டு போன பின்பும் பெண்கள் தான் அங்கிருந்தனர். யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைக்கும் போது அங்கிருந்தவர்கள் பெண்கள் தான். இயேசுவின் கல்லறை முத்திரை போடப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கலாம். பின்பு பிலாத்து அவரது சரீரத்தை காவல் செய்ய சேவகர்களுக்கு கட்டளையிட்டதையும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்பொழுது அதிகாலை பொழுதில் கல்லறை அண்டை நின்று கொண்டிருந்தனர்.
அவர்களை பார்த்ததும் சேவகர்கள் அவர்களை பல கேள்விகள் கேட்டிருக்கக்கூடும். The women were there when Jesus was crucified. Even after all the male disciples had deserted Jesus, they were there when Joseph laid Jesus' body in a tomb. They probably heard about the sealing of the tomb and Pilate's deployment of soldiers to secure the body and stand guard over the tomb. And now, just as darkness faded into the first signs of morning light, they stood at the tomb. Soldiers must have questioned their arrival, increasing their fear. உயிர்த்தெழுதலில் முதல் சாட்சிகள் பெண்கள். முதல் ஈஸ்டர் செய்தியை பிரசங்கித்தவர்கள் பெண்கள் தான். Women are the first resurrection witness and the first Easter preachers. ஒருவித தைரியம் அந்த பெண்களிடம் தெரிந்தது. அது மரண பயம் அற்றவர்களிடம் மட்டுமே வெளிப்படும் தைரியம். இயேசுவை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என அவர்களையும் நம்மையும் ஓட வைக்கும் தைரியம் தான் அது. The women embody a kind of boldness that only comes from people who are no longer afraid of death and run to meet Jesus in the streets where he waits for them and for us. நாம் யாரை குறைவாக பார்க்கிறோமோ, அலட்சியம் செய்கிறோமோ, அவர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். அவருடைய மகா பெரிய கிரியைக்கு அவர்களை சாட்சிகளாக்கினார். God chooses those we might be tempted to overlook or ignore, those who were the last and the least in their society, to bear witness to the great work of God. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார். அக்காலத்தில் இது ஒரு முற்போக்கான செயலாக இருந்திருக்கும். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் பெண்களுக்கு ஒரு விடுதலை, அவர்களும் ஊழியத்தில் பங்கு பெறவும் சபையில் தலைமைத்துவம் கொடுக்கவும் இடம் கொடுக்கப்பட்டது. Jesus valued women in his ministry, which was a radical concept for the day. After the resurrection, women now can experience freedom, joy and relationship that they become part of ministry and leaders in church. இயேசுவுக்காக ஓட, பிரகாசிக்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்த நாம் தயாரா? அவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் நாம் அவருக்காக ஓடுவோமா? Are we ready to run, to shine and to encourage, influence others for Jesus? கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, உமது நன்மைகளை உணரவும் விசுவாசத்தில் துணிச்சலாயிருக்கவும் உம்மை நம்பவும் பயத்திலிருந்து விடுதலை பெறவும் நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் பிரகாசிக்கவும் மற்றவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தவும் எங்களை நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you.